வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட், ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய செய்திகள் நீங்கள் பார்ப்பதற்கும் நீங்கள் கேட்பதற்கும் இங்கே நிறைய இருக்குது. ஸோ அப்படியே அந்த பிளேலிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான செய்திகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் வச்சுருக்கோம். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாகவும் நீங்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் தேவையானவற்றை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான தகவல்கள் அங்கே இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரைட்டுங்களா? இன்றைக்கி நிகழ்வுக்குள்ளே இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம். நேற்று பார்த்தப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய விஸ்பீரதுடைய நிறைய கேள்விகள், சுவாரஸ்யமான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் இறக்கும்போது என்ன நிகழ்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூமியில் இருக்கிற குழந்தைகள் குழந்தைகளாகவே ஆவி உலகத்துக்கு திரும்பி சென்று அங்கே வளர்கிறாங்க. அதாவது குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளாகவே அங்கே போய் வளர்கிறாங்களாமா. அவங்க வளர்ந்து நல்ல பக்குவம் அடைஞ்சு அந்த ஆவி உலக தாய்மார்கள் அவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா கவனிச்சுக்கிறாங்க. இதற்கு சொற்ப காலம்தான் ஆகுதாமா. அந்த குழந்தைகள் வளர்ந்து ஓரளவு பெரியவங்களானோடனே தாங்களாகவே தங்களுடைய தலங்களுக்கு சென்றுடுறாங்க. அந்தந்த தலங்களுக்கு அவங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்களாமா. பூமியில் இருக்கின்ற வளர்ந்தவர்கள் சிலர் ஆவியுலருக்கு வந்த பிறகு தாங்கள் இறந்து விட்டதை நம்ப மறுக்கிறாங்க. அது மாதிரி ரத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த ஆன்மாக்களுக்கு தான் உதவி செஞ்சிட்ருக்கார். ரத்துவோட வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் இறந்துட்டோம் அப்படிங்கிறதே நம்ப மறுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறதா ரத்துவோட வேலையாமா. அதே வழியில் நாங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த குழந்தைகள் புரிந்து கொள்ள விதத்தில் அவங்களுக்கு விளக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய தாய்மார்கள் தேவைப்படுறாங்க. அதுக்கு நாங்கள் எல்லாமே தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக குறுகிய காலத்தில் இந்த ஆன்மாக்கள் வளர்ந்து தங்களுடைய இயல்பான அந்த வடிவத்தை பெறுவாங்க. அவங்க உடனே அந்தந்த தளத்துக்கு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, விலங்குகள் இறக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு. விலங்குகளுக்கு அப்படின்னே தனியாக ஒரு ஆய்வு உலகம் இருக்குது. இது ரொம்ப புதுசாக இருக்குதுங்க. நம்ம ஏற்கனவே அப்படி யோசிக்கல. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குதாமா. அது எப்படின்னா, மனித ஆன்மாக்கள் எப்படி வெவ்வேறு தலங்களுக்கு போகிறாங்களோ அதே மாதிரி விலங்குகளுக்கும் வெவ்வேறு தலங்கள் போகுதாமா. ஆனால் அதுக்கு 3 தலங்கள் மட்டும்தான் இருக்குதாம். கீழ்த்தலம், இடைத்தலம், உயர்தலம் அப்படின்னு 3 தலங்கள் தான் இருக்குது. விலங்குகள் பூமியில் செல்ல பிராணிகளாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற விலங்குகள் மனித ஆய்வுலகளில் இருப்பதற்கு அவங்களுக்கு தேவையான அனுமதி கொடுக்கப்படுதாமா. அப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா ரொம்ப அரிதாக நடக்குதாமா. செல்ல பிராணியாக இருக்கிற ஒரு விலங்கு அந்த மனிதருக்கு நல்ல நிலைகளில் இருக்க வேணும். அவரும் நல்ல நிலையில் இருக்கணும். அவங்களுக்கு இடையான தொடர்பு ரொம்ப வலிமையானதாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான், இந்த தூய்மையான அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த அனுமதி கிடைக்கும் அப்படின்றாங்க. செல்ல பிராணிகளுக்கு மட்டும். அப்படி இல்லைன்னா அவங்க அந்த விலங்குகள் உலகத்தில் தான் இருக்கணும். ரைட். அடுத்த கேள்வி, ஆவி உலக ஆன்மாக்கள் எல்லா நேரங்கள்லையும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் இங்கே மன நிறைவோடு இருக்கிறோம் ஆனால் எப்போ மட்டும்தான் நாங்கள் வருத்தப்படுறோம் அப்படின்னா, மனிதர்கள் எதிர்மறையான பாதையை தேர்ந்தெடுக்கிறப்ப பார்த்தோங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. அது வருத்தப்படுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆய்வுலக ஆன்மாக்களில் அப்போ தான் நாங்கள் வருத்தம் பெறுவோம். அதுமாரி மக்கள் ஆன்மீக ரீதியாக தவறாக போகிறப்பையோ, அப்படி இல்லைன்னா பூமியில் எங்களுடைய அன்புக்குரியவங்க எதிர்மறையான ஆன்மாக்களுடைய கைகளில் சிக்கிக்கிட்டு நியாயத்துக்கு புறம்பாக அவங்க துன்பப்பட்டாங்கன்னாலோ அந்த மாதிரியான நேரங்களில் மட்டும்தான் நாங்கள் ரொம்ப வருத்தப்படுவோம். மற்றபடி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நேர்மறையோடு இருக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னும் அவரை அடைவதற்காக நாங்கள் முன்னேறி கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த எண்ணமே எங்களுக்கு ஒரு பேரானந்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி, ஆவி உலக ஆன்மாக்கள் அனைவரும் கடவுளை சந்தித்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி எல்லாருமே சந்திக்கலைங்க. ஆனால் உயர்ந்த தலங்களில் இருக்கிற சில ஆன்மாக்கள் மட்டும் கடவுளை சந்திச்சிருக்காங்க. ஆனால் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத எல்லா ஆன்மாக்களுக்கும் தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆய்வுலகத்தில் இருக்கிறோம். கடவுளின் படைப்பில் அழகையும் அதோட ஞானத்தையும் எங்களால் பார்க்க முடியுது. கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் எங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் கடவுள் கண்டிப்பாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி அந்த ஆவி உலகம் அப்படிங்கிற அந்த டாபிக் ரிலேட்டடான கேள்வி பதில் முடிஞ்சுதுங்க. இனிமேல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மாவும் ஆழ்மனமும் தொடர்பான கேள்விகளை நம்ம அடுத்த பதிவுகளில் தொடர்ந்து இப்போ பார்க்கலாம்.
அதாவது பூமியில் மறுபிறவி எடுக்கிறதுல ஒரு பெரிய ஆபத்து அடங்கியிருக்கிறது. அதை தீவினைகள்லேருந்து உங்களை கடவுள் வந்து உங்களுக்கு இரட்டை பாதுகாப்பை கொடுக்குறார். உங்களுடைய ஆழ்மனமும் உங்கள் வழிகாட்டி ஆன்மாவும் தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உள்ளுணர்வை ஒருபோதும் அடக்காதீர்கள். உங்களை வந்து பைத்தியக்காரர் அப்படின்னு சொன்னாங்கனாலோ இல்லை வினோதமானவர் என்று அழைத்தாலும் அந்த மாதிரியான மக்களை கண்டு ஒருபோதும் நீங்கள் பயப்படாதீங்க. உங்களோட உள்ளுணர்வு அப்படிங்கிறது கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு பரிசு அப்படிங்கிறத மறந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்தூல மனதில் எஜமானாக இருங்க. அதனுடைய அடிமையாக இருக்காதீங்க. மனதோடைய எஜமானாக தான் நம்ம இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்கக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்மீக மேம்பாடு அடைய விரும்புவதற்கான ஒரே காரணம் உங்களுக்குள்ளே இருந்து வருகின்றது. அதாவது உங்கள் ஆழ்மனதிலிருந்து வருகின்ற ஒரு உண்மையான ஆழ்விருப்பமாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த உலகத்திற்கு அதாவது இதுக்கு வந்து காட்டுவதற்காக நீங்கள் மாறாதீங்க. மாறாக அந்த மாற்றம் உங்களுக்கு மிகவும் முக்கியம் என்பதால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்க. சும்மா இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் மாறாதீங்க. உண்மையிலேயே அது நமக்கு தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுதான் நம்ம ஒரு முன்னாடி உள்ள ஒரு விளக்கம். சரிங்களா? ஆழ்மனமும் ஆன்மாவும் ஒன்றா அப்படின்னு முதல் கொஸ்டின். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்மனதை பற்றி புவியுலகில் ஏகப்பட்ட வரையறைகளும் தவறான புரிதல்களும் இருக்குது. ஏன்னா ஆழ்மனதை பற்றி நீங்கள் கொண்டிருக்கிற அனைத்து அபிப்பிராயங்களையும் யோசனைகளையும் நீங்கள் வந்து முழுமையாக விட்டு தள்ளுங்க. இதுவரை நம்ம ஆழ்மனசை என்னெல்லாம் நினச்சிட்ருக்கோமோ அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முதல்ல விட்டுட்டு முழுசாக இதை கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் புரிதல் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய மனசாட்சி தான் உங்களுடைய ஆழ்மனம். அது உயரிய மனம், உயரிய சுயம் அல்லது உங்களுடைய குரல் அப்படின்னு நாங்கள் அழைக்கிறோம். உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு கொடுக்கின்ற உணர்வு வந்து உள்ளுணர்வு அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? பூமியில் ஒரு ஸ்தூல உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆவி தான் நீங்கள். கடவுள் முதல்ல உங்களை ஆவியாக தான் உருவாக்கினாரே அன்றி ஒரு மனிதனாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஆன்மாவாக படைக்கப்பட்டீங்க. அந்த ஆன்மா தான் ஒரு ஆழ்மனம். அந்த ஆன்மாவுக்குள்ளே ஒரு ஆழ்மனம் இருக்குது. அந்த ஆன்மா தான் உங்களுடைய நிரந்தர ஆவி உடல். புவி உலகில் உங்களுக்கு ஒரு ஸ்தூல உடல் இருப்பதைப் போல உங்கள் ஆவி உடல் ஆன்மா என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அழிவே இல்லாதது. ஆழ்மனம் உங்களுடைய உண்மையான ஆன்மீக மனம் அப்படின்னும், ஸ்தூல மனம் வந்து உடலை வழிநடத்துவது போலவே இந்த ஆழ்மனம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்மாவை வழிநடத்துதுங்கிறாங்க. எப்படி வந்து ஸ்தூல மனம் அப்படின்னா அந்த வெளியில் இருக்கிற மனம் இருக்கு இல்லையா, அது எப்படி இந்த உடலை வழிநடத்துதோ அதே மாதிரி உங்களுடைய ஆன்மாவை வழிநடத்தக்கூடியது இந்த ஆழ்மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் அது நிரந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, ஆழ்மனத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆழ்மனம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பயுமே வழிகாட்டக்கூடிய ஒளியாகவும் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒளியாகவும் அது செயல்படுது. ஒரு ஆன்மீக ரேடார், இப்போ ரேடார் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது இருக்குது. ஒரு ஆண்டனெல்லாம் வச்சுட்டு நம்ம நிறைய டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்ருக்கோம்ல, எங்கேயோ ஒளிபரப்புறது பார்க்குறோம்ல, அந்த மாதிரி நம்மளுடைய ஆழ்மனசு என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆண்டனா. இந்த ஆண்டனா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்ம உலகத்தில் என்ன நிகழ்வுகள்லாம் ஒளிபரப்பப்படுதோ அவங்களையும் நம்மளையும் இணைக்கக்கூடியது தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து தேவையான நேரங்களில் நல்ல வழிகாட்டியாகவும் எச்சரிக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆன்மீக பாதை அப்படிங்கிறது சபலப்படாமல் இருப்பதை பற்றியது மட்டுமல்ல, தவறு செய்கிறதுலேருந்து நீங்கள் உங்களை தடுத்து நிறுத்துறதுமே ஆன்மீக பாதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்மீக ரீதியாக எது சரியோ அதை செய்கிறது தான் நீங்கள் கடவுளின் பாதையில் செல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். எனவே தவறான செயல்களை மேற்கொள்கிறதுலேருந்து உங்களுடைய ஆன்மாவை தடுக்கிறது மூலம் அதை பாதுகாத்து ஒரு நல்ல அறநெறியாக எது சரியோ அதை செய்கிறது நோக்கி உங்களுடைய ஆழ்மனம் வந்து உங்களை வழி நடத்துது. அதுதான் அந்த ஆழ்மனத்தினுடைய முக்கியமான வேலை. அதாவது தவறான பாதைகளுக்கு போகக்கூடிய உங்களை சரியான பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறதும் ஆன்மீக ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கறதும் தான் அதனுடைய முக்கியமான வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது அடுத்ததாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆழ்மனம் எங்களுடைய வெளிமனமும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க. ஆழ்மனம் வெளிமனம் ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். வெளிமனம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்தூல மனம் சொல்கிறாங்க. ஒருவருடைய ஸ்தூல மனம் மிக சிறப்பாக வளர்ந்துருக்கலாம், ஆனால் அவங்களுடைய ஆழ்மனம் போதிய அளவுக்கு வளராமலும் இருக்கக்கூடும். உலக அறிவை கைவசப்படுத்துறது உங்களுடைய ஸ்தூல மனதை கூர்த்திட்டுறதுனால நடக்கும். ஆனால் அந்த அறிவால் உங்கள் ஆழ்மனதின் வளர்ச்சிக்கு உதவ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது இன்னும் என்ன பண்ணும், உங்களுடைய ஆழ்மனதை இயங்காத அளவுக்கு பண்ணிடும் அப்படின்ற மாதிரி. அதாவது உங்களுடைய ஆழ்மனம் வளருவதற்கு ஆன்மீக அறிவு மட்டும் போதாதுங்க.
அந்த அறிவை நடைமுறையில் கொண்டுட்டு வர்றதுக்கு நீங்கள் செயல்படுத்துகிறப்ப மட்டும்தான் அந்த ஆழ்மனம் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது, ஆன்மீக அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது, அதை நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வர்றப்ப தான் உங்களுடைய ஆழ்மனம் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தூய்மையான செயல்கள் தான் ஆன்மீக வளர்ச்சிக்கான முக்கியமான தேவையே. நீங்கள் உங்களுடைய ஆழ்மனம் எவ்வளவு விசாலமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஆவி உலகத்திலிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆழ்மனம் உங்கள் ஸ்தூல மனதை கட்டுப்படுத்த வேண்டும். உங்களுடைய ஸ்தூல மனது உங்களை தன் அடிமையாக்கி கொள்ள ஒருபோதும் நீங்கள் அனுமதிக்கவே கூடாதுன்றாங்க. உங்களுடைய ஆழ்மனம் தான் உங்களுடைய ஆவி உலகத்துடன் உங்களை இணைச்சி வச்சுருக்குது. அதன் வழியாக தான் நீங்கள் ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்கிட்டேருந்து வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் பெறுறீங்க. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு ஸ்தூல மனதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்? அப்போ அதெல்லாம் உங்களால் பெற முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆழ்மனமும் உங்களுடைய எப்பயுமே ஆழ்மனதை விசாலமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அடுத்ததாக ஒரு கேள்வி, புவி உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆழ்மனம் இருக்கிறதுன்னா மக்கள் ஏன் தவறான பாதையை பின்பற்றி போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பல சமயங்களில் ஸ்தூல மனமும் உங்களுடைய ஆழ்மனமும் கருத்து ரீதியாக முரண்பட்டு இருக்குதுங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஸ்தூல மனசு ஒன்று சொல்லும், ஆழ் மனசு அது சில நேரங்களில் அதை இதோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா அது எதுவுமே பேசாமல் இருந்துடும். ரைட்டுங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்தூல மனம் தர்க்க ரீதியாக எப்பயுமே சிந்திக்கும், லாஜிக்காக தான் எப்பயுமே சிந்திக்கும். இந்த வரப்பா அதெல்லாம் படிச்சிருக்கேன், இவ்வளோ தான் ஓடும், இதான் பண்ண முடியும், சிங்கம்னா இவ்வளோ விரட்டும், அது விரட்டிலாம் நான் தப்பிக்க முடியாதுப்பா அப்படின்லாம் அது சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அது நம்மளோட லாஜிக். அதுமாரி சொல்லும், ஓ இத்தனை லட்சம் பேரா, 1,00,000 பேர் எழுதுறாங்கப்பா, 1,00,000 பேரில் நமக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு அது சொல்லும். ஆனால் ஆழ்மனம் சொல்லும், ஏய் நீ ட்ரை பண்ணுப்பா, கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், உனக்கு வழி காட்டுறேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பார்த்துக்க எவ்வளோ பேர் எழுதுறாங்க, சீட்டு மொத்தம் 100 சீட்டு தான், அதில் எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அது உங்ககிட்ட அந்த புள்ளி விவரங்களை எடுத்து போடக்கூடிய வேலையை அது பண்ணும். அப்போ தர்க்க ரீதியாக சிந்திக்குது, எது சரியோ அதை சரியான அந்த பாதையை பின்பற்ற அல்லது அந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறதுக்கு அது விரும்புகிறது ஆழ்மனம். ஆனால் ஆழ்மனம் இந்த தீர்மானத்தை எதிர்க்கக்கூடும். சில நேரத்தில் என்ன சொல்லும், 2 மனங்களும் ஒன்றுக்கொன்று மல்லுக்கு நிற்கிறது போல தான் தோணும். ஆனால் ஒரு நல்ல விஷயந்தான், ஸ்தூல மனதிற்கும் ஆழ்மனதிற்கும் என்ன நடக்குதுன்னா, எந்த முரண்பாடும் இல்லை என்றால் உங்கள் ஆழ்மனம் செயல்பட்டு கொண்டிருக்கவில்லை என்றும் உங்கள் ஸ்தூல மனம்தான் உங்களை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி எந்த போராட்டமும் உங்களுக்குள்ளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஆழ்மனசு நிரந்தரமாக உறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களை முழுசாக அந்த ஸ்தூல மனசு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்போ என்ன ஆகும், பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் முழுக்க அவனுடைய ஆழ்மனதால் வழிநடத்தவே முடியாது. ஏன்னா ஒரு சராசரி மனுஷன் என்ன பண்ணால் ஆழ்மனசை ரொம்ப மிக சிறிய அளவில் தான் திறந்து வச்சுருக்கானாமா. அதாவது 1%லேருந்து 2% தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு விசாலமாக இருந்தாலே போனாலே ஒரு 100% திறந்திருக்கின்ற உங்கள் வெளிமனதிற்கு அதனால் எச்சரிக்கை விடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆழ்மனது அளப்பரிய சக்தி வாய்ந்ததாக இருக்குது. 1%லேருந்து 2% உங்களுடைய ஆழ்மனம் விழிப்பு நிலையில் இருந்தாலே 100% செயல்பட்டுக்கிட்டு இருக்க அந்த ஸ்தூல மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும், அதுக்கு எச்சரிக்கை கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததான் நம்மளுடைய ஆழ்மனசு. அப்போனா பார்த்துக்கோங்க, 1% இயங்கினாலே மிகப்பெரிய பலன்களை நம்மளால் பெற முடியுங்க. அதை இயக்கத்துக்குள்ளே வச்சுக்கவும் அதற்கான வழிகளும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சிட்டே இருப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோடு இந்த விஷயங்களை நாளைக்கு தொடர்வோம். நன்றி. உங்கள் மணிவண்ணன், பிரபஞ்ச சக்தி.